சோ நான் தந்த 3 ஹோம்வொர்க்ல 3வது ஹோம்வொர்க் கேள்வி நான் இப்ப எடுக்கிறேன். 3வது ஹோம்வொர்க்க இப்ப எடுக்கிறேன். இதுல கேட்ட கேள்வி எங்களுக்கு காசு கணக்கையும் பேரேட்டையும் பரீட்சை மீதியையும் தயாரிக்க. காசு கணக்கையும் பேரேட்டையும் பரீட்சை மீதியையும் தயாரிக்கன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கேள்வி கஷ்டம்னு சொன்னா அது உங்களோட சோம்பேறித்தனம். சார் நான் இந்த கேள்வி செய்யல ஏன்னு கேட்டா கஷ்டமா இருக்கு சார், அது கூட சோம்பேறித்தனம் அர்த்தம். ஏன்னா இந்த கேள்வி கஷ்டம் இல்லை. இந்த கேள்வியில 2 புதிய விஷயம் இருக்கு அவ்வளவு. என்ன, கொள்வனவுக்கு பக்கத்துல கழிவு வந்திருக்கு, விற்பனைக்கு பக்கத்துல கழிவு வந்திருக்கு அவ்வளவு. மற்ற எல்லாத்தையும் நாங்க இந்த 2 எங்களுக்கு விலங்கல் என்று சொல்லி மற்ற எல்லாத்தையும் பதியாம எனக்கு கேள்வியே விலங்கல்னு சொல்றது இருக்கு, அது நல்ல பேச்சு இல்லை. அந்த 2 பதிவையும் விட்டுட்டு நீங்க மத்த எல்லாத்தையும் பதிஞ்சு மத்த எல்லாத்துக்கும் பேரேடு செய்து முடிச்சிருக்கலாம். பரீட்சை மீதியும் செய்து அந்த 2 விஷயத்தை தவிர மத்த எல்லாத்தையும் பதிஞ்சிருக்கலாம். காசையும் அந்த 2 விஷயத்தையும் தவிர. அப்படி இல்லாம அந்த 2 புதிய விஷயம் வந்திருக்கிறதுக்காக முழு கேள்வியும் எனக்கு விளங்கல சார் என்றது அது சரியான பேச்சு இல்லை. எனக்கு தெரியும், என்னைய பொறுத்தவரை. உங்களுக்கு எப்படி விளங்குதோ தெரியாது. அப்ப எனக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க, சார் 3வது கேள்வி எனக்கு விளங்கல சார், 3வது கேள்வி எனக்கு கஷ்டம் சார். அப்ப அப்படி அனுப்பின யாருமே என்கிட்ட கேட்கல, சார் இந்த 3வது கேள்வியில கொள்வனவை எப்படி சார் பதிகிறது, அப்படி யாரும் கேட்டிருந்தா கையசுங்க. இப்ப 3வது கேள்வியில எனக்கு இந்த கொள்வனம் எப்படி பதிகிறதுன்றத சொல்லித்தாங்க சார் கேட்டாங்க. இல்ல, ஒருத்தரும் இல்ல. அப்ப தெரியான்னு சொன்னா நாங்க என்ன நினைச்சிடறோம், 2 பதிவு தெரியா, நாங்க நினைச்சிடறோம் எல்லாமே கஷ்டம், அது செஞ்சு வேலை இல்லை. அக்கவுண்ட்ஸ்ல மார்க்ஸ் வந்து அந்த 2க்கு அல்ல, அல்லது கடைசியா வர ஆன்சருக்கு அல்ல, பதிவுக்கு தான் மார்க்ஸ். எனவே அக்கவுண்ட் செய்ய போகல கவனம் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியாத ஒரு கொடுக்கல் வாங்கல் கணக்குல வந்துட்டால் அந்த ஒன்றுக்காக 1 மார்க்ஸுக்காக 18 மார்க்ஸ் 19 மார்க்ஸ் இழந்துடாதீங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்தால் அந்த 2 பதிவுக்கும் சேர்த்து 1 மார்க்ஸ் தான் வரப்போகும், அல்லது 2 மார்க்ஸ். அப்ப 2 மார்க்ஸ் என்று தெரியாதுன்றதுக்காக 8 மார்க்ஸ் நாங்க இழக்கிறோம். கஷ்டம் உண்டு. அந்த 8ம் ஈஸியா எடுக்கலாம், அந்த 8ம் ஈஸியா எடுக்கலாம். சரி, இப்ப நாங்க கணக்குக்கு வருவோம். காசு கணக்கு இதுவரைக்கும் படித்தில்லாதாக்கள் தெளிவா கவனிச்சு கொள்ளுங்க, படிச்சாக்களும் கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு முழுமையான கணக்கு ஒன்று செஞ்சு இதோட காசு கணக்கை முடிச்சுட்டு அடுத்த கிழமை புதிய பாடத்துக்கு போறது இருக்கு. எப்பவுமே நாங்க ஒரு கணக்கு செய்ய போக்கல, எப்பவுமே ஒரு கணக்கு செய்ய போக்கல நாங்க முதலாவது ஞாபகம் வச்சு கொள்ளணும், நான் எங்க இருக்கிறேன், நான் கடை உள்ளுக்கு இருக்கிறேன், நான் கடைக்கு உள்ள இருக்கிறேன் என்றது முதலாவது எடுக்கும். அப்ப நான் கடைக்குள்ள இருக்கிறேன் என்றது அடிப்படையா வச்சுத்தான் எங்கட ஆன்சர் எல்லாமே அமையும். நான் எங்க இருக்கிறேன் பிள்ளைகள், கடை உள்ளுக்கு இருக்கு. இது முதலாவது பாயிண்ட் நாங்க மனசுல எடுத்துக்கொள்ளணும் அக்கவுண்ட் செய்ய போக்குல எப்பவுமே. அது காசு கணக்கா இருக்கலாம், பெரிய கணக்கா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், பிரச்சனையே. முதலாவது நான் கடை உள்ளுக்கு இருக்கிறேன் என்றத ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப நான் உரிமையாளர் அல்ல, நான் கடவுளுக்கு இருந்து நான் தான் காசு கொடுக்கல் வாங்கல செய்கிறேன், நான் தான் பொருட்கள் வாங்குறதுக்கு காசு கொடுக்கிறேன், நான் தான் பொருளை வித்துட்டு காசு எடுக்கிறேன், நான் தான் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றேன், நான் தான் பிசினஸ்ல எல்லா கொடுக்கல் வாங்கலையும் செய்யறேன்.
உரிமையாளர் அல்ல, நான் உரிமையாளர் அல்ல, நான் கடைக்குள் உள்ள ஒருவர். கடையில இருக்கிற கேஷியரா இருக்கலாம், கடையில இருக்கிற அக்கௌண்டனா இருக்கலாம், நான் கடை உள்ளுக்கு இருக்கிறேன் என்றத முதலாவது பாயிண்டா ஞாபகம் எடுத்துக்கோ. ரெண்டாவது பாயிண்ட் தான் காசு கணக்கொண்டு செய்ய சொன்னால் அந்த காசு கணக்கிட விதி என்ன? என்ன விதி படிச்சிருக்கிறோம் நாங்க? காசு வந்தால் காசு கணக்குல வரவும், காசு வந்தால் காசு கணக்கு வரவும். காசு வந்தால் காசு கணக்கு வரும். அதே மாதிரி காசு போனால் காசு கணக்கு செலவு. காசு போனால் காசு கணக்கு செலவு. காசு வந்தால் காசு கணக்கு வரவு, காசு போனால் காசு கணக்கு செலவு. இந்த ரெண்டு பதிவையும் இந்த ரெண்டு விஷயத்தையும் மனசுல எடுத்துட்டு தான் நாங்க காசு கணக்குல கையே வைப்போம். அப்ப காசு கணக்கு செய்ய போக்குல இந்த முதலாவது எல்லோ கலர்ல நான் காட்டியிருக்கேன், நான் கடைக்குள் இருக்கிறேன் என்றது, நான் கடைக்குள் இருக்கிறேன் என்றது எல்லா அக்கௌண்ட்ஸுக்கும் பொருந்தும். அது காசு கணக்கு மட்டுமல்ல. எப்ப அக்கௌண்ட் செய்ய போனாலும் இந்த நான் கடைக்குள்ள இருக்கிறேன் என்ற தியரியில வச்சுதான் நாங்க கணக்கு கை வைக்கவே போவோம். ரெண்டாவது, அது நான் கடைக்குள்ள இருக்கிறேன் என்றது முதலாவது எல்லாத்துக்கும் பொருந்துமா? காசு கணக்கிட விதி காசு வந்தால் காசு கணக்கு வரவும், காசு போனால் காசு கணக்கு செலவு. இப்ப புதுசா யாரும் வந்தவங்க இருந்தீங்கன்னா இந்த காசு கணக்குல எது வரவும் எது செலவண்டைகளுக்கு தெரியாம, காசு கணக்குல வரவு செலவண்ட ரெண்டு பக்கம் இருக்கு. நாங்க எல்லாம் மத்த பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு இப்ப வரவு செலவெல்லாம் தெளிவா தெரியும் என்றபடியால் அதை நாங்க திருப்பி எழுதுறது. காசு கணக்குல இந்த பக்கத்தை செலவண்டு சொல்லுவோம், இந்த பக்கத்தை வரவண்டு சொல்லுவோம். காசு கணக்குல இந்த பக்கத்தை வரவண்டு சொல்லுவோம், இந்த பக்கத்தை செலவண்டு சொல்லுவோம். இப்ப நாங்க இந்த கொடுக்கல் வாங்கல காசு கணக்குல பதிவு. உரிமையாளர் காசாக இட்ட மூலவர். நாங்க உரிமையாளர் அல்ல, நாங்க கடவுளுக்கு இருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோ. நான் கடவுளுக்கு இருக்கிறேன், நீங்க கடவுளுக்கு இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க கடவுளுக்கு இருக்கிறதா யோசிச்சுக்கோ. அப்ப நீங்க கடை உள்ளுக்கு இருந்தால், நீங்க கடை உள்ளுக்கு இருந்தால் உரிமையாளர் காசாக மூலதனம் போடைக்குள்ள காசு வருதா காசு போகுதா? உரிமையாளர் மூலதனம் போடைக்குள்ள காசு வருதா காசு போகுதா? காசு வருது. உரிமையாளர் மூலதனத்தை கொண்டு வர்றாரு, நாங்க கடவுளுக்கு இருக்கிறோம், எங்களுக்கு காசு வருது, எனவே வந்தா வரவு பக்கத்துல போகணும். இதுல டேட் தரல, நம்பர் தான் தந்திருக்கேன். அப்ப அந்த நம்பரை போட்டுக்கணும். டேட் தந்தா டேட்டை போட்டுக்கணும், பிரச்சனை. விவரத்துல நாங்க எழுதி கொள்வோம் மூலதனம். மூலதனம் எவ்வளோ? 75,000 ரூபாய். 75,000. உரிமையாளர் மூலதனம் கொண்டு வர்றாரு, மூலதனம் கொண்டு வரைக்குள்ள நாங்க கடவுளுக்கு இருக்கிறோம், எங்களுக்கு காசு வருது. வங்கியில் பெற்ற கடன், வங்கியில் பெற்ற கடன், வங்கியில பெற்ற கடன் வங்கி கணக்குல, சாரி காசு கணக்குல கடன் பெறக்குள்ள காசு கிடைக்குது, காசு வருது. காசு வந்தால் காசு கணக்குல வரவு பக்கத்துல போடுறோம். 2ஆம் தேதி வங்கி கடன். வங்கி கடன் ஒன்று பெற்றிருக்கிறோம், வங்கியில பெற்ற கடன், காசு வருது, வந்தா காசு கணக்கு வரவு 10,000. வங்கி கடன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் இதே மாதிரி 3 கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்தேன் இல்லையா? அந்த 3 கேள்வியில
அந்த 3 கேள்வியில முதல் 2 கேள்வியிலையும் 1வதுலயும் 2வதுலயும் வங்கியில் வைப்பென்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வங்கியில் வைப்பு இந்த கேள்வியை பார்த்துக்கோங்க. தான் இருக்கு இந்த ஹோம்ஒர்க் 2 3 தான் இப்ப நாங்க செய்யறோம். விளங்குறதுக்காக எடுக்கிறேன். வங்கியில் வைப்பு செய்த காசு 50,000. வங்கியில பெற்ற கடன் 6ஆம் தேதியும் வந்துருக்கு. வைப்பு செய்த காசு வேற, வைப்பு செய்த காசு வேற, வங்கியில பெற்ற கடன் வேற. வைப்பு செய்த காசு வேற, கடன் பெற்றது வேற. அப்ப வைப்பு செய்ததை பதியலாமா கூடாதான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. வங்கியில வைப்பு செய்த காசுன்ற என்ன அர்த்தம்? நீங்க யோசிங்க. நான் கடவுளுக்கு இருக்கிறேன், நீங்க கடவுளுக்கு இருக்கிறீங்கன்னு யோசிப்போங்க. பேங்க்ல கொண்டு போய் காசை போடுறீங்க, வைப்பட்டா காசு போடுறது. அப்ப பேங்க்ல காசு போட போக்குல எங்கட கடையில இருந்து காசு வருதா, கடவுளுக்கு காசு வருதா, கடையில இருந்து காசு வெளியில போகுதா? வந்தா 1 நினைப்புங்க, போனா 2 நினைப்புங்க. வங்கியில கொண்டு போய் பணம் போடக்குள்ள எங்களுக்கு காசு வருதா, இல்லாட்டி நாங்க கொண்டு போய் பணத்தை வங்கியில கொடுக்குறோம், எங்கட காசு வெளியில போகுதா? வந்தா 1, போனா 2. வெரி குட். அப்ப வங்கியில் வைப்பண்டு வரைக்குள்ள அது காசு கணக்குல செலவு பக்கம் பதியப்பட வேண்டும். என்னண்டு வங்கியில வைப்பு செய்தால் வங்கி என்று எழுதணும், அல்லது வங்கி வைப்பண்டு எழுதலாம், வங்கி என்று எழுதலாம், அல்லது வங்கியில வைப்பண்டு எழுதலாம். இது இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்ல, கவனம். இது இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா இந்த நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டதால நான் உங்களுக்கு சொல்லித்தான். வங்கி கடன் என்றது வேற சப்ஜெக்ட், வங்கி வைப்பு என்றது வேற சப்ஜெக்ட். வங்கி வைப்பு என்றது நாங்க வங்கியில வைப்பு செய்யறோம், அப்ப அத வங்கி வைப்பு என்று போடலாம், அல்லது வங்கி என்று போட்டாலும் போதும். வங்கி மீதி வங்கி என்று போட்டுட்டு 50,000 போட்டு. இதுல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. படி வங்கி வைப்புல யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. அது விளங்கினாக்கள் கேசுங்க. ரைட், வெரி குட். இன்னும் விளங்காதாக்கள் இருக்கிறீங்களா? இந்த வங்கி வைப்பு இன்னும் விளங்காதாக்கள் இருந்தா கேளுங்க. விளங்குனா கையோசத்து. 2க்கும் இல்லாம இருக்கக்கூடாது கிளாஸ். எனக்கு விளங்குச்சுட்டா கையோசத்து, விளங்கலன்னா கேளுங்க. யூனுஸ், சைஃப், உசைகா என்ன நிலைமை? சஹ்லா, இமாதா விளங்குச்சா விளங்க இல்லையா? 2ம் இல்லாம சும்மா இருந்தா எனக்கு விளங்காது பிள்ளை. சைஃப், யூனுஸ். யூனுஸ் உங்களுக்கு நான் பேசுறது விளங்குதா? முதல் கிளாஸ்லயும் பேசுனது ஒன்றும் பேசல, சும்மா இருந்தீங்க. சைஃப் உங்களுக்கு விளங்குச்சா? வங்கி வைப்பு இல்லாட்டி இப்பதான் சேர்ந்தீங்களா? ரைட். யூனுஸ் இன்னும் சத்தம் இல்லை, பேசாம தான் இருக்கிறார். இதான் மெசேஜ் ஒன்று சரி அனுப்புடாப்பா. விளங்குச்சு விளங்கல்ல, இல்லாட்டி மைக் வேலை செய்தில்ல அண்ணன். ஏன் கையோசத்து தெரியாதா ராஜா? அந்த சைட்ல ஒரு பட்டன் ஒன்று இருக்குமே, அதை வசத்தினா சரிப்பா. சரி, பழகிக்கொள்ளும். அடுத்தது, அப்ப வங்கியில வைப்பு வந்தால் அது சப்ஜெக்ட் வேற, வங்கி கடன் என்றது வேற. அதை நான் அழிச்சிடுறேன். அது எங்களுக்கு இந்த கணக்குக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், உங்களுக்கு விளங்குறதுக்காக விளங்கப்படும். 3ஆம் தேதி கொள்வனவுகள் காசுக்கு 50,000. ஃபர்ஸ்ட் கணக்கு சொல்லுங்க. கொள்வனவு காசு கணக்குல வரவுல வருமா, செலவுல வருமா? வரவண்டால் டி என்று அனுப்புங்க, செலவண்டால் சி என்று அனுப்புங்க.
வரவை நாங்கள் டெபிட் என்று சொல்லுவோம் டி, செலவை நாங்கள் கிரெடிட் என்று சொல்லுவோம் சி. வரவா செலவா, டியா சியா? கொள்வனவுகள் காசுக்கு, காசு கணக்குல வரவா செலவு? செலவு, கிரெடிட். வெரி குட். ஏனண்டா நாம கடைக்குள்ள இருக்கிறோம்னு முதலே நான் சொல்லிட்டேன். நீங்க கடவுளுக்கு இருக்கிறீங்கன்னு யோசிங்க. கொள்வனவு செய்யக்குள்ள எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க. சரி, அப்ப நாங்க கொள்வனவுகள் காசுக்கு அது எல்லாரும் அனுப்பியிருக்கிறீங்க, தெளிவா அனுப்பியிருக்கிறீங்க. 3வது நாள் கொடுக்கல் வாங்கல் அது செலவுல வரும்னு போட்டுட்டோம். கொள்வனவு. அப்ப கொள்வனவு காசுக்கு 50,000 10% கழிப்பு. இதை நாங்க எப்ப கஷ்டம்னு நினைக்கிறோம் என்றால் இந்த கேள்வியை நாங்க கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை. கேள்வியை யோசிக்காததால எங்களுக்கு இந்த கேள்வி கஷ்டமா விளங்குது. இப்ப பாருங்க, கொள்வனவு 50,000 என்று தந்துட்டு பக்கத்துல சொல்லி இருக்கிறாங்க கழிவு 10%, 10% கழிவு என்று சொல்லி. அப்ப 50,000க்கு 10% கழிவு. எங்களுக்கு தெரியும் 50,000க்கு 10% கண்டிங்கன்றால் எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. 10% தர 10 கீழ் 100. 50,000 தர 10 கீழ் 100 சுருக்கி எடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5,000 ரூபாய் கிடைக்கும். 50,000க்கு 10% கழிவுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப 10% கழிவு கண்டால் 50,000 தர 10 கீழ் 100 5,000. இத கொஞ்சம் யோசிச்சிருந்தா பதில் கிடைச்சிருக்கும். கஷ்டம்ன்ற ஒரு வார்த்தையே வராது. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில ஒரு உடுப்பு கொண்டு வாங்க போறீங்க நோக்கமே, அல்லது ஒரு போன் வாங்க போறீங்க நோக்கமே, எப்படி எடுத்தாலும் சார் போனோட விலை 30,000 என்று போட்டிருக்கு. போன் ஒன்று வாங்க போறீங்க, அந்த போனோட விலை 30,000 என்று போட்டிருக்கு. அதே நேரம் அதுல ஒரு லேபிள் போட்டு வச்சிருக்கிறாங்க ப்ரமோஷன் சொல்லி 20% கழிவு சொல்லி 20% டிஸ்கவுண்ட். அப்ப எங்களுக்கு தெரியும் 30,000க்கு 20% நான் உங்களுக்கு கணிச்சே தாரேன் 6,000. இப்ப நீங்க இந்த போனை வாங்கினா யோசிச்சு பதில் சொல்லணும், அவசரப்படக்கூடாது. 30,000க்கு 20% 6,000 போட்டிருக்கிறோம். இந்த போனை வாங்கினீங்கன்னா எவ்வளவு காசு கொடுப்பீங்க? அனுப்புங்க பாப்பா மெசேஜ். அவ்வளவுதான் விஷயம். 24,000. அப்ப நீங்க ஒரு போனை வாங்க போக்குள்ள அதுல 10% கழிவு வந்துச்சுன்னா கழிச்சு போட்டு 10%, 20% கழிவை கழிச்சு போட்டு மிச்சத்தை கொடுக்குறீங்க. அதே கணக்குல கேட்கக்குள்ள ஏன் தடுமாறுறீங்க? அதே கேள்வியதான் கணக்குல கேட்டு. எப்படி? 50,000க்கு கொள்வனவு 10% கழிவு. அப்ப 50,000க்கு 10% 5,000 கழிவுண்டா. இப்ப சொல்லுங்க, கொள்வனவுக்கு நீங்க கொடுத்த காசு எவ்வளவா இருக்கும் சொல்லுங்க. இப்ப அனுப்புங்க மெசேஜ். கொள்வனவுக்கு நீங்க கொடுத்த காசு எவ்வளவு? 45,000. முடிஞ்ச விஷயம். சோ கொள்வனவுக்கு காசு கொடுக்கிறோம், காசு போனால் காசு கணக்கு செலவு 45,000. ரைட். இந்த இடத்துல கொள்வனவு செஞ்ச 50,000த்துல 10% கழிச்சுட்டு 45,000 நாங்க காசு கொடுத்திருக்கிறோம். காசு கணக்குல செலவுல 45,000 கொள்வனவு. 45,000 கொள்வனவு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும். இந்த 10% கழிவு கொள்வனவின் போது வரக்கூடிய இந்த 10% கழிவு, கொள்வனவின் போது வரக்கூடிய இந்த 10% கழிவு பிள்ளைகள் வியாபார கழிவு என்று அழைக்கப்படும். இந்த இடத்துல வந்த இந்த 10% கழிவு என்னென்று அழைக்கப்படும் பிள்ளைகள்? வியாபார கழிவு என்று அழைக்கப்படும்.
என்ன கழிவு? வியாபார கழிவு. இந்த 10 வீத கழிவுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? வியாபார கழிவு. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன கழிவுகளே? வியாபார கழிவு. இந்த 5000க்கு நாங்க சொல்லுவோம் வியாபார கழிவு. கொள்வனவின் போதும் விற்பனையின் போதும் வரக்கூடிய கழிவுகள் வியாபார கழிவுகள் என்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும். கொள்வனவின் போதும் விற்பனையின் போதும் வரக்கூடிய கழிவுகள் வியாபார கழிவுகள். இந்த வியாபார கழிவுகளுக்கு அக்கவுண்ட்ஸ்ல எங்கேயுமே பதிவு இல்லை. வியாபார கழிவுகளுக்கு அக்கவுண்ட்ஸ்ல எங்கேயுமே என்ன இல்லை பிள்ளைகள்? பதிவு இல்லை. அதையும் நோட் பண்ணிக்கோ. வியாபார கழிவுகளுக்கு பதிவு இல்லை. பதிவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் குழப்பம் தானே. அதை நான் சொல்லித்தரேன், விளங்கி வச்சுக்கணும். பதிவு இல்லை என்று சொல்றதுக்கு அர்த்தம் அது அக்கவுண்ட்ஸ்ல எங்கேயுமே வரவாகவோ செலவாகவோ பதியப்படுவதில்லை. பதிவு இல்லை என்றால் அர்த்தம் என்னன்னா, இந்த 5000 அக்கவுண்ட்ஸ்ல எங்கேயுமே வரவிலையோ செலவிலையோ நாங்க பதிய மாட்டோம். வரவிலையோ செலவிலையோ எங்கேயுமே பதிய மாட்டோம். அதுதான் அர்த்தம். 50,000த்துல 5000 கழிச்சிருவோம். கழிச்சு 45,000 போட்டுட்டோம். 50,000த்துல 5000 கழிச்சு 45,000 போட்டுட்டோம். அந்த 5000 எந்த கணக்குலையும் வரவுல பதியவும் மாட்டோம், எந்த கணக்குலையும் செலவுல பதியவும் மாட்டோம். ஏனென்றால் கொள்வனவு விற்பனையின் போது வாரது வியாபார கழிவு பிள்ளைகள். வியாபார கழிவுக்கு அக்கவுண்ட்ஸ்ல எங்கேயுமே என்ன இல்லை? பதிவு இல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். திருப்பி திருப்பி நாங்க படிக்க மாட்டோம். ஒருக்கா படிச்ச திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். முழு வாழ்க்கைக்கும் தேவை இது. எங்க அக்கவுண்ட்ஸ் படிக்க போனாலும் எங்க எப்ப அக்கவுண்ட்ஸ் படிச்சா வியாபார கழிவுக்கு என்ன இல்லை பிள்ளைகள்? பதிவு இல்லை என்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வியாபார கழிவுக்கு அக்கவுண்ட்ஸ்ல எங்கேயுமே என்ன இல்லை? பதிவு. அப்போ ஒன்லி 45,000 மட்டும் நாங்க கொள்வனவு கணக்குல என்ன செய்யறோம்? காசு கணக்குல என்ன செய்யறோம்? செலவு பக்கத்துல பதிவு செய்யறோம். 45,000. அடுத்து சொல்லி இருக்கிறாங்க 4வது காசுக்கு விற்பனை 40,000 5 வீதம் கழிவு. அப்ப விற்பனை செய்யக்குள்ள காசு வரும் பிள்ளைகள். காசு வந்தா காசு கணக்குல வரவுல விற்பனை. காசு கணக்குல வரவுல விற்பனை எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். அமௌண்ட் சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு விற்பனை போடுவீங்க? அதுலயும் 5 வீதம் கழிவு சொல்லி இருக்கிறாங்க. விற்பனையின் போது வார கழிவு அதே சிஸ்டம். முப்பத்தி 5. நல்லா பாருங்க. 40,000க்கு 5 வீதம் கழிவு. 40,000க்கு 5 வீதம் கழிவு. 40,000க்கு 5 வீதம் கழிவு. 40,000க்கு 5 வீதம் கழிவு எவ்வளவு வரும் சொல்லுங்க பாப்போம். 2000 வரும் இல்லையா? 40,000க்கு 5 வீத கழிவு 2000 ரூபாய். 40,000 தர 5 கீழ் 100. 2000. அப்ப 40,000த்துல 2000 போனால் 38,000 ரூபாய் தான் நாங்க விற்பனைக்கு எங்களுக்கு கிடைச்ச காசு. 38,000. வித்து வந்த காசு 40,000 அல்ல. 40,000க்கு 5 வீதம் கழிவு 2000 கழிச்சால் 38,000 வரும். 40,000த்துல 2000 கழிச்சா 38,000 ரூபாய் விற்பனைக்குரிய காசு. 38,000. இந்த இடத்துலயும் வார 2000 ரூபாய் கழிவு என்ன கழிவு என்று சொல்லி கொடுத்தன் பிள்ளைகள்? வியாபார கழிவு. வியாபார கழிவுக்கு அக்கவுண்ட்ஸ்ல என்ன இல்ல? அக்கவுண்ட்ஸ்ல என்ன இல்ல? பதிவு இல்ல. இந்த இடத்துல வார கழிவும் என்ன கழிவு? வியாபார கழிவு. அதுக்கும் அக்கவுண்ட்ஸ்ல என்ன இல்ல? பதிவு இல்ல. ஞாபகம் வச்சுக்கோ. கொள்வனவு விற்பனை இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் வார கழிவுகள் வியாபார கழிவுகள் என்று சொல்லுவோம். வியாபார கழிவுகளுக்கு அக்கவுண்ட்ஸ்ல என்ன இல்ல? பதிவு இல்லை. அதை கழிச்சுட்டு விட்டுருவோம். அவ்வளவு.
எங்கேயுமே வரவிலையோ செலவிலையோ நாங்க பதிய மாட்டோம். சோ விற்பனை 38,000, நாங்க விற்பனை 40,000 பதியணும், 38,000 தான் பதியும். அடுத்து சொல்லியிருக்கு செலுத்திய சம்பளம் 5ஆம் திகதி. அதை திகதி என்றும் எடுக்கலாம், நம்பர் என்றும் எடுக்கலாம், உங்களோட விருப்பம், பிரச்சனை இல்லை பிள்ளை. செலுத்திய சம்பளம் செலுத்திய சம்பளம் 2000. செலுத்திய சம்பளம் 2000. 6வதுல சொல்லிருக்காங்க வங்கி கடனில் திருப்பி செலுத்தியது 3500, செலுத்திய வட்டி 500. அப்ப 6வதுல போடுறோம் வங்கி கடன் திருப்பி செலுத்தியது. வங்கி கடன் சொல்லுங்க பிள்ளைகள், வங்கி கடன் திருப்பி செலுத்தின தொகை எவ்வளவு? காசு கணக்குல செலவுல வங்கி கடன் திருப்பி செலுத்திய தொகை எவ்வளவு போடுவீங்க? ஆன்சர் அனுப்ப ஃபர்ஸ்ட் அனுப்பும். வங்கி கடன் திருப்பி செலுத்தியது எவ்வளவு? பலவிதமான ஆன்சர்ஸ் வரும். 3000 என்றாங்க, 3500 என்றாங்க, 4000 என்றாங்க. 4500 வரலையே. வங்கி கடனில் திருப்பி செலுத்தியது. இதுல சொல்லி இந்த வசனத்தை வாசிங்க பண்ணி. வங்கி கடனில் திருப்பி செலுத்தியது 3500. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அத தெளிவா தானே சொல்லி இருக்கு இல்ல? வங்கி கடனில் திருப்பி செலுத்தியது 3500. ரைட்? வங்கி கடனில் திருப்பி செலுத்தி 3500. ஏன் 3000க்கு வந்துச்சு, ஏன் 4000க்கு வந்துச்சு எனக்கு விளங்கல. அடுத்த லைன்ல சொல்லியிருக்காங்க செலுத்திய வட்டி 500 ரூபாய். அப்ப வட்டி செலுத்தி இருக்கிறீங்க, வட்டி 500 ரூபாய். இதுல எப்படி நீங்க 3000க்கு வந்தீங்கன்னு எனக்கு விளங்கல. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க கேட்டாதான் பதில் சொல்லி தரணும். ஏன் நீங்க 3000 அனுப்புனீங்க? இல்லங்க விளங்கல. யார் 3000 அனுப்புனா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ரெண்டையும் சேர்த்து எழுதுதாவா? எப்படி சேர்த்து எழுதுவீங்க? சேர்த்து எழுதுனா என்ன எழுதுற? உங்களோட பேர் என்ன ராஜா? சஹீர். தங்கச்சி இருக்கா உங்களுக்கு? ஓ. பேர் என்ன? லைபா. சேர்த்து எழுத எழுமா? பேரை கேட்டா ரெண்டு பேர்ட்ட பேரையும் சேர்த்து எழுத எழுமா? தானே. நீங்க வேற, அவங்க வேற. உங்களோட பேர் வேற, அவங்களோட பேர் வேற. இது மாதிரி வங்கி கடன்ல திருப்பி செலுத்தினது 3500, வட்டி கொடுத்தது 500. இது ரெண்டு வேற வேற தான். இது சேர்க்கல எங்களுக்கு. தம்பி வேற யாருக்கும் டவுட் இருக்கா? நாங்க அன்னைக்கு ஒரு கணக்கு செஞ்சோம், பாப்போம் அந்த கணக்கு இருக்காண்டு. இந்த கணக்குல வங்கி கடனில் திருப்பி செலுத்தியது 4000, பிராக்கெட்ல சொல்லி இருக்கு வட்டி ரூபாய் 1000 உட்பட. இந்த இருக்கு அதுக்குரிய ஆன்சர். நீங்க அதை மனசுல வச்சு கொண்டுதான் இப்ப அந்த 500 வட்டியை வந்து கழிச்சிட்டீங்க. அதுல இத மனசுல வச்சுக்கொண்டு இங்க சொல்லிட்டீங்க 3500, அதுல 500 போனா 3000. அதுல வசனம் வேற, இதுல வசனம் வேற. நல்லா பாருங்க. இதுல என்ன வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. வங்கி கடனில் திருப்பி செலுத்தியது 4000 ரூபாய், அதுல வட்டி 1000 உட்படன்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த 4000த்துக்குள்ள ஒரு 1000 ரூபாய் வட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த 1000 வட்டியை வேறையா போட்டுட்டு வங்கி கடன் 3000 போட்டோம். ஏனெண்டா இது ரெண்டும் ஒண்டல்ல, இது ரெண்டும் ஒண்டல்ல. வங்கி கடனில் திருப்பி செலுத்தினது 4000, வட்டி 1000 உட்பட.
உட்படன்னு சொல்லி இருக்கு. அதனாலதான் இது 3000 பிரிச்சோம். இப்ப தந்த கணக்குல அப்படி சொல்லலையே. இப்ப தந்த கணக்குல அப்படி சொல்லலையே. வங்கி கடனில் திருப்பி செலுத்தியது 3500, செலுத்திய வட்டி 500. வேற வேறையா தான் தந்தது. அதுக்குள்ள இது இருக்குன்னு சொல்லி இருக்கா? சொல்லு. எனவே வங்கி கடன் திருப்பி செலுத்தினது 3500, வட்டி கொடுத்தது 500. டேட் மறுபடியும் 6ஆம் தேதி எழுதவும் மேலும் எழுதாம விடவும் மேலும். ஒரே நாள்ல பல கொடுக்கல் வாங்கல் நடக்கலாம். காலையில கடையை திறந்ததுல இருந்து இரவு கடையை மூடு வரைக்கும் பல விதமான கொடுக்கல் வாங்கல் நடக்கலாம். திருப்பி திருப்பி டேட் எழுதி கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் தேவை இல்ல. ஒரே டேட்டுக்குள்ள பல கொடுக்கல் வாங்கல் எழுதியும் பிரச்சனை. சரி, 7ஆம் தேதி காசாக பெற்ற தரகு வருமானம் காசாக பெற்றதென்றபடியால் காசு கணக்குல வரவுக்கு வருது. காசு வந்தால் காசு கணக்கு வரவு. தரகு வருமானம். தரகு வருமானம் எவ்வளவு பிள்ளைகள்? தரகு வருமானம். தரகு வருமானம் பெற்றது 19,000 ரூபாய். தளபாடம் வாங்குவதற்கு செலுத்திய காசு 13,000. தளபாடம் வாங்குவதற்கு செலுத்திய காசு 13,000. இந்த 3வது கேள்விக்கு ஆன்சர் அனுப்பினாக்கள் கையஸ்தம். 3வது கேள்விக்கு நான் ஆன்சர் அனுப்பிட்டேன் என்றார்கள் கையஸ்தம். குயிக்கா 6 பேர் தான் அனுப்பியிருக்க. மத்தவங்க ஏன் செய்யலன்னு இப்ப விளங்குச்சா? அது செய்யாததுக்கு காரணம் உங்களுக்கு கேள்வி விளங்கல் அல்ல, உங்கள்ட்ட இருந்து சின்ன ஒரு சோம்பேறித்தனம். என்ன சோம்பேறித்தனம்? அந்த அந்த களிவண்டை என்னன்னு என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, அவ்வளவு பிஸி அப்படியும் இருக்கலாம். 11 பேர் செஞ்சிருக்கிறான். ரைட், உங்களுக்கு ஒரு சரியா 5 நிமிஷம் தான் நான் டைம் தருவேன். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள குயிக்கா இந்த மூன்று பதிவையும் டக்குன்னு 15 கணக்கு 15 பேரை செய்யுங்க பாப்போம். டக்குன்னு 8, 9, 10 சரியா 5 மினிட்ஸ் தானே மேக்சிமம் தருவேன். இந்த கேள்வியை நான் ஃபுல்லா விளங்கப்படுத்தி முடிக்கணும். இந்தியோட பாடத்தை முடிச்சு கொள்ள போறேன். குயிக்கா செஞ்சு முடிச்சுட்டு கைவசங்க டக்குன்னு. கமான். தளபாடம் வாங்க காசு கொடுத்தா தளபாடம் வந்து காசு வெளியில போகுது, காசு கணக்கு செலவு. வாகனம் வாங்க காசு கொடுத்தா வாகனம் காசு வெளியில போகுது. வாகனம் வாங்க காசு கொடுத்தா காசு வெளியில போகுது. காசு போனா காசு கணக்கு செலவு. விற்பனை செஞ்சால் காசு வருது, காசு வந்தால் காசு கணக்கு வரவு. பதிவு செஞ்சிட்டேன் பிள்ளைகள். ஆன்சர் யாரும் எழுதலாம், ஆன்சர் யாரும் எழுதலாம். ஆனா ஆன்சர் எழுதுற மெத்தட் தான் நாங்க படிச்சுக்கொள்ளும். என்கிட்ட நீங்க படிக்கிறது ஆன்சர் அல்ல. நீங்க எந்த சார் கிட்ட எந்த டீச்சர்கிட்ட படிச்சாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. யாருமே காசு வந்தா காசு கணக்குல செலவுல போட மாட்டான். ஆனா என்கிட்ட நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா ஒரு கணக்க மிக எளிதாக செய்து முடிக்கிற நுட்பத்தை படிச்சு கொள்றீங்க, அவ்வளவு. அந்த டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ், இதைத்தான் நீங்க படிக்கிறீங்க. அப்போ ஒரு காசு கணக்கு செய்து முடிச்சுட்டு உடனே சமப்படுத்த போவேணும். சமப்படுத்த தேவைதான் இருக்குது, ஆனா சமப்படுத்த வேணாம். நீ எங்கிட்ட டார்கெட் வந்து எக்ஸாம்ல மார்க்ஸ் ஆகத்தான் இருக்கும். இப்ப நாங்க இதுக்கு பேரேடுகள் செய்யணும். 2வது கேள்வி நான் அதுல கேட்டிருக்கிறேன். பேரேடு, காசு கணக்கு பேரேட்டையும் பரீட்சை மீதியும் தயாரி. அப்ப பேரேடு செய்ய போகல எத்தனை பேரேடு எங்களுக்கு தேவை? மூலதனத்துக்கு 1, வங்கி கடனுக்கு 2, விற்பனைக்கு 3, தரகு வருமானம் 4, கொள்வனவு 5, சம்பளம் 6, வட்டி 7, தளபாடம் 8, வாகனம் 9. எல்லாம் 9 பேரேடு தேவை. இப்ப எனக்கு நீங்க சொல்லுங்க, நாங்க பேரேடு எப்படி தயாரிக்கணும் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. இந்த இருக்கு பேரேட்டு கணக்கிட வடிவம் தந்திருக்கிறேன். இந்த மாதிரி கணக்கு இந்த கேள்விக்கு நீங்க 9 கேள்வி அடிக்கணும். நான் 3 கேள்வி தந்திருந்தேன். கிட்டத்தட்ட 30 கணக்கு சரி அடிச்சிருப்பீங்க நீங்க. இந்த 30 கணக்கு பேரேடும் அடிச்சு கோடு அடிச்சு திகதி பேரேடு பக்கம் விவரம் தொகை எழுதி 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 எனக்கு வெறுத்திருச்சு சார் என்றார்கள் மட்டும் கைவசம். ஒன்றும் நினைக்க வேணாம், நீங்க உண்மையை சொன்னா போதும். மேடம் இது கோடு அடிச்சு அடிச்சு எத்தனையோ கோடு அடிக்க வேண்டியிருக்கு. 30 பேரேட்டு கணக்கு, அதுக்கே நாள் போயிருச்சு சார், எனக்கே வெறுத்திருச்சு சார் என்றாங்க பேசும்போது. வெரி குட். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு.
அப்ப இதுக்கு என்ன தீர்வு அண்ணா அதைத்தான் நீங்க படிக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் சொல்யூஷன் வச்சிருக்கேன். பாடமாய் கோடு அடிச்சடிச்சே கோடு பாடமாய் கோடு அடிக்கிற முடிவு இல்லை. ரைட். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுண்டா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கணும். பேரேடு செய்ய போக்குள்ள ஒரு கணக்கு மட்டும் இப்படி அடிங்க, மற்ற எல்லா கணக்கையும் இப்படி அடிங்க. விளங்குதா? ஒரு கணக்கு கட்டாயம் நீங்க இப்படி அடிச்சே இருக்கும். ஒரு கணக்கை இப்படி அடி, மற்ற எல்லா கணக்கையும் இப்படி அடிங்க. டி ஃபார்ம். இந்த கோடு மொத்தம் எத்திகதி பேரேடு பக்கம் அந்த ஒன்றும் தேவையில்லை, கோடும் தேவையில்லை. ஒரு டி மட்டும் இருந்தா போதும். நடுவுல டபுள் லைன் அடிச்சுக்கொண்டா ரொம்ப சிரமம். நடுவுல டபுள் லைன் இப்படி அடிச்சுக்கொண்டா ரொம்ப சிரமம். வேற ஒரு கோடும் தேவையில்லை உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு அந்த கை வருத்தம் இருக்காது, இப்ப உங்களுக்கு அந்த வெறுப்பு வராது. அப்ப 9 கேள்வி 9 பேரேடு நாங்க இந்த கணக்குக்கு செய்யணும்டா ஒரு பேரேட்டு கணக்கை மட்டும் இந்த ஃபுல் ஃபார்மேட்ல அடிச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இப்படி டி ஃபார்மேட்ல அடி. விளங்குச்சா பிள்ளை? சோ கோடு அடிக்காத குயிக்கா கோடு அடிச்சது கைவசம் பார்ப்போம். இதுக்கு ஒரு 2 நிமிஷமும் போகாது உங்களுக்கு. சரியா பிளான் பண்ணு. கோடு அடிக்காத டக்குன்னு கோடு அடிங்க. என்னோட சேர்ந்து கணக்கு செய்யணும், அப்பதான் உங்களுக்கு தெளிவா விளங்கும் பிள்ளை. பார்த்து கொண்டிருந்து விளங்காத அக்கௌண்ட்ஸ் செய்யணும் என்னோட சேர்ந்து. யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. குயிக்கா கோடு அடிங்க. 9 கேள்வி, 1 கட்டாயம். இந்த இப்ப காசு கணக்கு செய்து முடிச்சுட்டோம். இந்த காசு கணக்குல இருந்து பேரேட்டுக்கு போகிறோம். எங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இரட்டை பதிவென்றால் ஒரு கணக்குல வரவு வச்சத இன்னும் ஒரு கணக்குல செலவு வைக்கணும். அப்ப காசு கணக்குல வரவு வைக்கப்பட்ட பதிவுகள் எல்லாம் பேரேட்டுக்கு போகும்போது என்ன பக்கத்துல பதியப்படும்? காசேட்டுல வரவுல வச்சதெல்லாம் பேரேட்டுக்கு போகும்போது என்ன பக்கத்துல பதியப்படும் பிள்ளைகள்? செலவு பக்கத்துல பதியப்படும். காசேட்டுல வரவு வச்சதெல்லாம் பேரேட்டுக்கு போகல என்ன பக்கத்துல பதியப்படும்? செலவுல பதியப்படும். காசு கணக்குல செலவு வச்சதெல்லாம் பேரேட்டுக்கு போகக்குள்ள என்ன பக்கத்துக்கு பதியப்படும் பிள்ளைகள்? வரவு பக்கத்துக்கு பதியப்படும். வரவுல உள்ளதெல்லாம் செலவுக்கு போகும், செலவுல உள்ளதெல்லாம் வரவுக்கு வரும், செலவுல உள்ளதெல்லாம் வரவுக்கு வரும். சோ மாத்தி மாத்தி பதிஞ்சால் அதுக்கு பேர் தான் இரட்டை பதிவு. சோ நாங்க இப்ப பார்ப்போம் இந்த கொடுக்கல் வாங்கல இந்த காசு கணக்குல இருந்து பேரேட்டுக்கு எப்படி மாத்துறது, பேரேட்டுக்கு எப்படி மாத்துறதுன்னு இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப எங்கட காசு கணக்கு இப்படி இருக்கு பிள்ளைகள். இந்த காசு கணக்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஃபர்ஸ்டுக்கு காசு கணக்கு இப்படி இருக்குது. இந்த காசு கணக்குல வரவு பக்கத்துல பாத்தீங்கன்னா முதலாவது மூலதனம் இருக்குது. பிள்ளைகள் இன்னொரு விஷயத்த நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்க எனக்கிட்ட இந்த இடத்துல படிக்கிறது டெக்னிக்ஸ். ஒரு கணக்க விரைவாக இலகுவாக டைமை சேமிச்சு எப்படி நல்லா பூரணமா செஞ்சு முடிக்கலாம் டெக்னிக் தான் படிக்கிறீங்க. கணக்கு உங்களுக்கு தெரியும், வரவு செலவுக்கு போகும், செலவு வரவு. முதலாவது நான் சொன்ன மாதிரி 9 கேள்விகளுக்கு 9 பேரேடு தேவை. ஒரு பேரேடை இந்த ஃபார்மேட்லையும் மற்ற 8 பேரேடையும் டி ஃபார்மேட்லையும் அடிச்சு கொண்டாச்சு. அடிச்சுட்டு ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்யுங்கண்டா காசு கணக்குல வரவுல உள்ளது எல்லாத்தையும் பேரேட்டுல செலவுக்கு மாத்து. காசு கணக்குல வரவுல உள்ள எல்லாத்தையும் செலவுக்கு மாத்து. அப்ப வரவுல இருக்கிறது முதலாவது என்ன? மூலதனம். அப்ப மூலதன கணக்கு இங்க வரவுல இருந்தால் இங்க செலவுக்கு போகும் 75,000 ரூபாய் காசு. டேட் விருப்பம்ண்டா போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. முதலாவது வரவுல இருக்க மூலதன கணக்குல செலவுக்கு போகுது. அடுத்ததா வரவுல இருக்கிறது வங்கி கடன் பிள்ளைகள். அப்ப வங்கி கடன், நாங்க வங்கி கடன் கணக்கு ஒரு கணக்கு திறப்போம். வங்கி கடன் யாரும் டவுட் இருந்தா கேளுங்க பிளீஸ். வங்கி கடன் கணக்கு போட்டோம். அந்த வங்கி கடன் கணக்குல இங்க வரவுல இருக்க 10,000 வங்கி கடன் கணக்குல செலவுக்கு போகுது 10,000. என்னன்னு எழுதுவீங்க? காசு.
சாரி, என்ன எழுதுவீங்க? காசு. சரி, காசு. அடுத்ததா காசு கணக்குல வரவுல இருக்கிறது விற்பனை. இப்ப இங்க செலவிலை வங்கி கடன் இருக்கு, அது அவசரப்பட வேண்டும், அதுக்கு அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வரவை முடிங்க. நீ வரவுல இருக்க அடுத்தது என்ன? விற்பனை. வரவுல அடுத்தது என்ன பிள்ளைகள்? விற்பனை. அப்ப விற்பனை கணக்கு. என்ன கணக்கு? விற்பனை கணக்கு. விற்பனை கணக்கு. இங்க வரவுல இருந்தா இங்க என்ன பக்கத்துக்கு வரணும் பிள்ளைகள்? செலவு பக்கத்துக்கு வரும். காசு எவ்வளோ? காசு எவ்வளோ? 38. இன்னும் ஒரு விற்பனையும் இருக்கு இல்லையா? 35,000 இருக்கு தானே, அதையும் போட்டு. அதுவும் என்னது? காசு. அடுத்ததா இருக்கு தரகு வருமானம். அடுத்து என்ன இருக்கு பிள்ளைகள்? தரகு வருமானம். தரகு வருமானம் 19,000 இருப்பார். அப்ப அது தரகு வருமானம் 19,000. தரகு வருமான கணக்குன்னு ஒரு கணக்கு இல்லையா? தரகு வருமான கணக்கு. இங்க வரவுல இருக்கண்டா இங்க செலவு பக்கத்துக்கு வரும். செலவுல காசு எவ்வளோ? 19,000 ரூபாய். ஆக காசு கணக்குல வரவுல இருந்த எல்லாத்தையும் நாங்க பேரேட்டுல என்ன செஞ்சோம் பிள்ளைகள்? செலவுக்கு மாத்தி கொண்டோம். பாருங்க, எல்லா ஆன்சரும் இருக்காங்க. காசு கணக்குல வரவுல இருக்கிறதெல்லாம் பேரேட்டுல செலவு பக்கத்துக்கு மாத்திட்டோம். அப்ப ஒரு பக்கத்துல பதிவு முடிஞ்சிட்டு, ஒரு பக்கத்துல பதிவு முடிஞ்சிட்டு. எத்தனையோ மார்க்ஸ் இப்போதைக்கு நாங்க ஸ்கோர் பண்ணிட்டோம். கூட்டல் கழித்தல் முக்கியம் அல்ல, பதிவுதான் முக்கியம். அக்கௌண்ட்ஸ். அடுத்ததா நாங்க வாரம் காசு கணக்குல செலவுல உள்ளத பேரேட்டுக்கு வரவு பக்கத்துக்கு போடும். காசு கணக்குல செலவுல உள்ளத பேரேட்டுக்கு வரவு பக்கம் போடும். அதை மட்டும் எடுக்கிற பிள்ளைகள், மற்றதை விட்டுட்டு. அப்ப காசு கணக்குல செலவுல இருக்கிற இந்த 6 விஷயத்தையும் பேரேட்டுக்கு கொண்டு வர போறோம். முதலாவது என்ன இருக்கு? கொள்வனவு. சோ கொள்வனவு கணக்கு. கொள்வனவுன்றது என்ன போடுவீங்க? கொள்வனவு கணக்கு. கொள்வனவு கணக்கு. இங்க செலவுல இருந்தா இங்க வரவுல போடுவோம் 45,000 காசு. யாரும் டவுட் இருந்தா கேளுங்க பிளீஸ். அப்ப வரவுல இருக்கிறத செலவுக்கு போடுறோம், செலவுல இருக்கிறத வரவுக்கு போடுறோம். அடுத்து என்னது? சம்பள கணக்கு. சம்பள கணக்கு. அங்க செலவுல இருக்கிறது இங்க என்ன பக்கத்துக்கு வரப்போகுது பிள்ளைகள்? வரவு பக்கத்துக்கு வரப்போகுது. சாரி, சம்பளம் வரவுக்கு வரப்போகுது. எவ்வளவு சம்பளம் பாருங்க? 2,000. 2,000. இது வரைக்கும் சம்பளம் வரைக்கும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு கையசு மாட்டாங்க. ஃபாஸ்டா கையசத்து. குட். மொத்தம் செய்யுங்க. ஏன் இவ்வளவு நேரம்? 19 பேர் தான், 20 பேர் தான் கையசு தெரியுது. ஃபாஸ்டா செய்யுங்க பிள்ளைகள். வரவுல இருக்கிற செலவுக்கும் செலவுல இருக்கிற வரவுக்கும் போடும். சம்பளம் வரைக்கும் செய்து முடிச்சுட்டு கையசு மாட்டாங்க. இன்னும் இருக்கிறீங்க. ஃபாஸ்டா செய்யுங்க. ஒன் த ஸ்பாட் செய்ய போகலதான் எங்களுக்கு விளங்கும் நாங்க எங்க வீக்ல இருக்கிறோம். தனியா உட்கார்ந்து செய்ய போகல, வீட்டுல செய்யக்கல, எங்களுக்கு வீக்னஸ் விளங்குறது இல்லை. டைம் எடுக்குமே. குயிக்கா செய்ய பிள்ளை. பாத்தீங்கன்னா மறுபடியும் வங்கி கடன் செலவு பக்கத்துல இருக்கு ஒரு 3,500.
அப்ப ஏற்கனவே நாங்க வங்கி கடனுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறதால ஏற்கனவே நாங்க வங்கி கடன் கணக்கு கொண்டு வச்சிருக்கிறதால அந்த வங்கி கடன்ல எங்களுக்கு இந்த 3500 வரவிட முடியும். திருப்பி அதுக்கு ஒரு புதிய கணக்கு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. வங்கி கடன் வாங்கினது, வங்கி கடன் திருப்பி செலுத்தியது, அவ்வளவுதான். வங்கி கடன் வாங்கியது, வங்கி கடன் திருப்பி செலுத்தியது, ரெண்டும் ஒரே வங்கி கடன் தானே. அதனால அந்த ரெண்டையும் ஒரே கணக்குல போடும். ஆனா வட்டியை கொண்டு வந்து இதுக்கு போடலாம். வட்டி கொடுத்தது அது வங்கி கடன் வட்டியே கொடுத்திருந்தாலும் வட்டி கடனை கூட்டுவதும் இல்லை, குறைப்பதும் இல்லை. வட்டி என்றது வேறு, கடன் என்றது வேறு. கடன் என்றது பொறுப்பு, வட்டி என்றது செலவில். அதனால வட்டியை கொண்டு வந்து இந்த கணக்குக்குள்ள போடக்கூடாது. வட்டிக்கு நாங்க வேற கணக்கு கொண்டு திறக்கணும். தனிய கணக்கு கொண்டு திறந்து அந்த கணக்குல நாங்க வட்டியை பதிஞ்சு கொள்ளலாம். வட்டி கணக்கு என்ன கணக்கு? வட்டி கணக்கு. இங்க செலவுல இருந்தா இங்க வரவுல போட்டுக் கொள்ளுவோம் 500. விபரம் என்ன? காசு. சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளைகள் பிளீஸா. ஒன்று படிச்சாலும் அதை ஒழுங்கா படிச்சுட்டு போவோம். 2 ஹவர்லையும் நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் படிக்கிறோம் என்றாலும் அந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா படிச்சுட்டோம்ட்டா நீங்க பாஸ் ஆகிறது லேசு. 10 ஹவர் படிச்சு ஒன்றுமே விளங்கல் என்றால் பிரயோசனமே. தளபாடம். அப்ப தளபாட கணக்கு. தளபாடத்துக்கு என்ன போடுவோம்? தளபாட கணக்கு. தளபாட கணக்கு. இங்க செலவுல இருந்தா இங்க வரவுக்கு 13,000 காசு. என்னது? காசு. கடைசியா வாகன கணக்கு. வாகனத்துக்கு என்ன கணக்கு போடணும் பிள்ளைகள்? வாகன கணக்கு. இங்க செலவுல இருந்தா இங்க வரவுக்கு வருது 30,000 ரூபாய் காசு. முடிஞ்சு. சோ காசு கணக்குல வரவுல உள்ளதெல்லாம் பேரேட்டுல செலவு பக்கத்துக்கு போட்டோம். காசு கணக்குல செலவுல உள்ளதெல்லாம் பேரேட்டுல வரவு பக்கம். இந்த எல்லா வரவு பதிவும் செலவுக்கு போச்சு, செலவு பதிவெல்லாம் வரவுக்கு போச்சு. சரியா பிள்ளை? எல்லாம் பதிஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாம் பதிஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப எங்கட வேலை என்ன? பரீட்சை மீதி செய்யும். பரீட்சை மீதி ஒன்று செய்யும். அதுதான் நடத்த கேள்வி. 3வது கேள்வி பரீட்சை மீதி. அப்ப பரீட்சை மீதியை பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பரீட்சை மீதி. இப்படித்தான் இருக்கும் பரீட்சை மீதி. விபரம், வரவு, செலவு. ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க, எல்லா பேரேடும் செய்து முடிச்சிட்டோம்டாக கேசும். இன்னும் எடுக்கிறீங்களா கிளாஸ்ல செய்யாம? எல்லா பேரேடும் செஞ்சு முடிச்சிட்டோம்டாக கேசும். எல்லாம் பதிஞ்சு முடிச்சிட்டோம்டாக கேசுங்க பிள்ளை. ரைஹானா இன்னும் பதியறீங்களா? அவினேஷ், கவினேஷ் இன்னும் பதியறீங்களா? ஃபாஸ்டா எழுதுங்கம்மா. சரி, இப்ப நாங்க பரீட்சை மீதிக்கு போவோம். பரீட்சை மீதி எடுத்தீங்கன்னா நான் முன்னையும் சொன்ன மாதிரி பரீட்சை மீதி என்றது அக்கவுண்ட்ஸ்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போக முன்னால டெம்பரரியா டெஸ்ட் பண்றதுக்காக செய்யற ஒரு லிஸ்ட் உண்டு. அவ்வளவு. டெஸ்ட் பண்றதுக்கு செய்யற ஒரு லிஸ்ட் உண்டு. அப்ப அதை நீங்க பேரேட்ல இருந்து ஆரம்பிங்க. பேரேடுல இருந்து ஆரம்பிங்க. முதலாவது பேரேடு இருக்குது மூலதன கணக்கு. அப்ப நாங்க பரீட்சை மீதில எழுதி கொள்ளுவோம். மூலதன கணக்கண்டும் எழுதலாம், மூலதனம் என்றும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க மூலதனம் என்று எழுதி கொள்ளுவோம். லேஸ் எங்களுக்கு. மூலதனம். மூலதனம் என்றும் எழுதலாம், மூலதன கணக்கண்டும்.
அந்த கணக்குல எங்களுக்கு தெரியும் ஒரு 75,000 மட்டும்தான் செலவுல இருக்கு. மூலதன கணக்குல ஒரு 75,000 மட்டும்தான் செலவுல இருக்கு. எனவே அதை அப்படியே கொண்டு வந்து இங்க எழுதி கொள்ளலாம். ஒரே ஒரு பதிவு தான் இருக்கு அந்த கணக்கு. 75,000 செலவுல இருக்கு, அப்படியே செலவுல போட்டு பரீட்சை மீதி என்றால் என்ன? அக்கவுண்ட்ஸ்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போக முன்னால பதிவு செய்யற ஒரு ரஃப் ஷீட் ஒன்று. சரி, எல்லாரும் குயிக்கா பரீட்சை மீதியை செஞ்சு முடிங்க. உடனே செய்யும். செய்து முடிச்சுட்டு கையெழுத்துங்க பிள்ளை. செய்து முடிச்சாக்கள் கையெழுத்தலாம், மற்றவங்க டக்குன்னு செஞ்சுட்டு கையெழுத்து இல்ல சரி. பேரேட்டுல முதலாவது மூலதன கணக்கு போட்டுட்டான். அடுத்து வங்கி கடன் கணக்கு ஒன்று இருக்கு. இந்த வங்கி கடன் கணக்குல ரெண்டு பக்கமும் தொகை இருக்கு. 10,000 இருக்கு, 3,500 இருக்கு. இப்ப நாங்க அந்த கணக்கு சமப்படுத்துறேன் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. குறைகின்ற தொகையை நிரப்புதல், குறைகின்ற பக்கத்தை நிரப்புறது, அதுக்கு பேர் தான் சமப்படுத்துதல். வேற ஒன்றும் புதுசா இல்லை, புதுசாவும் இல்லை பெருசாவும் இல்லை. செலவுல உங்களுக்கு 10,000 இருக்குது, வரவுல 3,500 இருக்குது. அப்ப வரவு பக்கம் 6,500 ரூபாய் குறையுது. குறையிற பக்கத்தை நிரப்புறதுக்கு பேர் தான் சமப்படுத்துதல். குறையிற பக்கத்தை நிரப்புறதுக்கு பேர் தான் சமப்படுத்துதல். அப்ப என்ன எழுதி கொள்ளணும்? அந்த குறையிற இடத்தை நிரப்பினால் அந்த இடத்துல நாங்க எழுத வேண்டியது என்ன? மீதி சென்றது. என்ன எழுதணும்? மீதி சென்றது. மீதி கீழ் கொண்டு சென்றது என்றும் எழுதலாம், மீதி சென்றது என்றும் எழுதலாம். அப்ப மீதி சென்றது 6,500 என்றால் இந்த இடத்துல கூட்டுத்தொகை இப்ப சமப்பற்றும். ரெண்டு பக்க கூட்டுத்தொகையும் சமப்பற்றும் பிள்ளைகள். ரெண்டு பக்க கூட்டுத்தொகையும் 10,000 ஆகிரும். அப்ப மீதி சென்றது 6,500 என்றால் இங்க கோட்டுக்கு கீழே வரப்போகுது. மீதி வந்தது 6,500. ஏற்கனவே படிச்சதுதான். யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. சமப்படுத்துறதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளு. செலவுல 10,000 இருக்கு பிள்ளைகள், வரவுல 3,500 இருக்கு. ப்ளூ கலர்ல நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்ப வரவு பக்கத்துல ஒரு 6,500 ரூபாய் குறையுது. அந்த குறையிற தொகையை நிரப்புறதுக்கு பேர் தான் சமப்படுத்துதல். செலவுல குறைஞ்சா செலவுல நிரப்புவோம், வரவுல குறைஞ்சா வரவுல நிரப்புவோம். இந்த இடத்துல வரவுல குறைகிறதால வரவுல நிரப்பி 6,500 போட்டுக்கிறேன், மீதி சென்றது. அதை நிரப்பிட்டா ரெண்டு பக்க கூட்டுத்தொகை எவ்வளவா மாறிடும்? 10,000 மாறிடும். சோ மீதி சென்றத அந்த பக்கத்துல கொண்டிருக்கிறேன், மீதி வந்தது. இப்ப வங்கி கடன் கணக்கை நாங்க சமப்படுத்திட்டோம். இந்த வங்கி கடன் கணக்கை சமப்படுத்தி எடுத்துட்டோம். இந்த வங்கி கடன் கணக்கை பரீட்சை மீதிக்கு எப்படி கொண்டு போகணும்? பரீட்சை மீதியில கொண்டு போட போக்குல நல்லா பாத்துக்கோங்க. அந்த வங்கி கடனை திருப்பி இந்த இடத்துக்கு எடுத்திருக்கிறேன்னா, வங்கி கடன் வங்கி கடன் பரீட்சை மீதியில எழுத போக்குல வங்கி கடன் இதுல வரவுல இருக்க 3,500 செலவுல இருக்க 10,000 ரெண்டு தொகையும் கொண்டு வந்து பதிகிறது இல்லை. கடைசியாக வங்கி கடன்ல இருக்கிற மீதி வந்ததை மட்டும்தான் பதியும். திருப்பியும் சொல்றேன், அன்றைக்கு இதை படிச்சு கொடுத்தது. வங்கி கடன் கணக்குல வரவுல 3,500 இருக்கு, செலவுல 10,000 இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இப்படி எழுத இயலாது இல்லை. இது பில. இப்படி எழுதுனா பில. நீங்க எழுதணும் எப்படி? அதுல மீதி வந்த தொகை 6,500 மட்டும்தான் செலவு பக்கத்தில், வேற ஒன்றும் எழுதுறது. அதுல 100 பதிவுகள் இருக்கும். 100 பதிவு கொண்டு வந்து பரீட்சை மேல் எழுத இயலுமா? ஏலா. பேரேட்டுல 100 பதிவு இருக்கலாம். வரவுல 5, வரவுல 75, செலவுல 75, அப்படி மாறி மாறி இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் கொண்டு வந்து பரீட்சை மேல் எழுதுறது. பரீட்சை மேல கடைசியா வார மீதியை மட்டும் போடணும்.
ரெண்டு பக்கமும் தொகை இருந்தா கட்டாயம் சமப்படுத்தித்தான் போகும். ஒரு பக்கம் தொகை இருக்கிற நேரம் சமப்படுத்தலாம், தேவையில்லை தேவையில்லை. அப்ப வங்கி கடன் 6500 மட்டும்தான் பரீட்சை மீதிக்கு வரும். கடைசியா இருக்கிற மீதி சென்றது மீதி வந்தது தான் பரீட்சை மீதிக்கு வரும். மீதி வந்த தொகை மட்டும்தான் பரீட்சை மீதி வரும். அதுக்கு பிறகு உள்ள பேரேடுகள் ஒன்னொன்று அடுப்பம் பிள்ளைகள். வங்கி கடன் போனா மத்த பேரேடுகளை கொண்டு வந்து கணக்குல பதிவு செய்வோம். விற்பனையை பார்த்தீங்கன்றால் ரெண்டு தொகைகள் இருக்கு, 38, 35. ஒரே பக்கத்துல ரெண்டு தொகை. வங்கி கடன்ல ரெண்டு பக்கமும் தொகை இருந்துச்சு. ஒரே பக்கத்துல 10 தொகை வந்தாலும் பிரச்சனை இல்ல, ரெண்டையும் கூட்டிட்டு போட்டோம்டா சரி. 38, 35, 73,000. 73,000. இந்த 73,000 டோட்டல மட்டும்தான் நாங்க என்ன செய்யணும், பரீட்சை மீதியில பதிவு செய்யும். ரெண்டு பக்கம் தொகை வாரதும் இருக்கு, ஒரே பக்கத்துல ரெண்டு தொகை வாரதும் இருக்கு. கேள்வியை பார்த்து நாங்க தான் என்ன செஞ்சு கொள்ளணும், தீர்மானம் எடுத்துக்கொள்ளும். எங்க பதிகிறது, எப்படி பதிகிறது, எங்க போகும். அப்ப பரீட்சை மீதிக்கு வந்த மட்டும் சொன்னா விற்பனை கணக்கு விற்பனை என்று எழுதி கொள்ளும். விற்பனை கணக்கை நாங்க விற்பனை என்று எழுதுவோம். செலவுல இருக்கு 73,000. தரகு வருமானம் செலவுல இருக்கு 19,000. செலவுல இருக்கு 19,000. அடுத்த இருக்கு கொள்வனவு வரவுல 45,000. அதெல்லாம் ஒரு தொகை இருக்கிறனால அப்படியே கொண்டு வந்து போட இளமை. சம்பளம் வரவுல இருக்கு 2,000. வட்டி வரவுல இருக்கு 500. வட்டி வரவுல இருக்கு 500. அடுத்து என்ன பேரேடு, தளபாடமும் வாகனம். தளபாடம் வரவுல இருக்குது. தளபாடம் வரவுல இருக்கு 13,000. தளபாடம். வாகனமும் வரவுல இருக்கு 30,000. அப்ப பேரேட்ல உள்ளதெல்லாம் பரீட்சை மீதி கொண்டு வந்து சேர்த்துட்டோம். எதை தவிர, காசு கணக்கை தவிர. காசு மட்டும் இன்னும் நாங்க பதியல. காசு நாங்க இனிமே தான் பதியும். காசு இன்னும் பதிஞ்சு முடிக்க. இதுவரைக்கும் எல்லாம் சரி என்றார்கள் கேசுங்க. பரீட்சை மீது எல்லாம் எனக்கு சரி வந்துட்டு சரி, சந்தோஷம். எனக்கு பரீட்சை மீதுல எல்லாம் சரி வந்துட்டு இதுவரைக்கும் நான் செஞ்சது காசை தவிர மற்றது எல்லாம் எனக்கு சரி என்றார்கள் கேசுங்க. வெரி குட், கமான், குட். பிளவிட்டாக்கள் திருத்திக் கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. குட், ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, இன்னும் எனக்கு பரீட்சை மீதி விளங்குது இல்ல? இன்னும் எனக்கு பரீட்சை மீதி விளங்குது இல்லைன்றார்கள் மட்டும் கேஸ். எல்லாருக்கும் பரீட்சை மீது விளங்கிட்டு டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளும், பிரச்சனை இல்லை. பரீட்சை மீது விளங்கிட்டப்ப ரைட். இப்ப நாங்க காசுக்கு வரும். பஹாட், நீங்க மைக் ஆன் பண்ணி கேளுங்க. என்னன்னு விளங்கல, நீங்க கேட்கிற கேள்வி விளங்கல.
சார் ஒரு பேரேட்ல ரெண்டு சைடுலயும் அப்படின்னா சமதொகை வந்துச்சுண்டா. ஓ சமத்தொகை வந்தா போட தேவையில்லை தானே ராஜா. வரவுலையும் 10,000 செலவுலையும் 10,000 சமப்பட்டுருச்சு தானே, அந்த பேரேட் வராது பரிச்சை. வராதா சார்? வராது வராது. சரி மீதி சென்ற மீதி வந்தது இல்லையே. ஓ சார் வெரி குட் வெரி குட், நல்ல கேள்வி. வேற யாராவது? சார் அந்த இறுதிக்கிறத காசை வந்து காசு மீதின்னு போடணுமா சார்? ஓ காசு காசு மீதின்னு போடலாம், பிரச்சனை. வேற யாரும் டவுட் இருக்கா? சரி, அப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். காசு கணக்கு. இப்ப காசு கணக்கு சமப்படுத்துறது எப்படி? சிம்பிள் பிள்ளை. ரஃபா நீங்க என்ன செய்யணும், வரவையும் செலவையும் கூட்டிக் கொள்ளும். ரஃபா வரவு செலவு ரெண்டு பக்கத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டும். அப்ப வரவை கூட்டுனீங்கடா, ரஃபா கூட்டி எடுங்க பிள்ளைகள். வரவை கூட்டி எடுத்தா 75, 85, 115, 123, 133, 142, 172, 177. வரவு பக்கத்தை கூட்டி எடுத்தா 177 வருது, 1,77,000. அதே மாதிரி செலவு பக்கத்தை கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா 45, 47, 50, 51, 61, 64, 94. வரவு பக்கத்தை கூட்டினா ரஃபா கூட்டி எடுத்தா அதுல கூட்டுத்தொகை 1,77,000, செலவை கூட்டினா 94. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு விளங்குது செலவு பக்கத்துல ஷார்டேஜ் ஒன்று இருக்கு, செலவு பக்கத்துல ஒரு குறை ஒன்று இருக்கு. எவ்வளவு குறையுதுன்னு பாத்தீங்கன்றால் 83,000 குறை. 1,77,000 இருந்து 94 கழிச்சா 83,000 குறை. அப்ப அந்த 83,000 நாங்க வரவுல போடணுமா செலவுல போடணுமா? வரவண்டா உண்டு செலவண்டா வரவண்டா டி செலவண்டா சி. சொல்லுங்க பாப்போம் சார். இதுல வார இந்த வித்தியாசத்தை வரவுல போடணுமா செலவுல போடணும்? வரவண்டால் டி செலவண்டால் சி. குறையிறத நிரப்புறதுக்கு பேர் தான் சமப்படுத்துதல். அதனால அந்த குறையிற பக்கத்தை செலவுல தான் எழுதும். என்னடா இது, ஒருத்தர் டி என்றான் ஒருத்தன் டிஎன் சி என்றாங்க, என்ன விளங்குது இல்ல? நான் கேக்குறேன், ஜிக்ரா நல்லா கவனிச்சுக்கோங்க, ருசேகா கவனிச்சுக்கோங்க. சமப்படுத்துறதுல என்ன? ருசேகாவோட மைக கொஞ்சம் ஆன் பண்ணுங்கம்மா. ருசேகா ஜிக்ரா மைக் ஆன் பண்ணுங்கம்மா. எஸ் சார். சமப்படுத்துறேன்னு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, சொல்லுங்க பாப்போம். குறையிறத நிரப்புறது. ஞாபகம் இருக்கா? ஓ சார். இப்ப சொல்லுங்களேன், வரவுல குறையுதா செலவுல குறையுதாமா? செலவுல. அப்ப செலவுல குறைஞ்சா எங்க நிரப்பணும்? செலவுல நிரப்பணுமா வரவுல நிரப்பணும்? செலவுல. செலவுலதான் நிரப்பணும். 83. சரிதானே, விளங்கிச்சுதானே? ஓ சார். 83,000 செலவுல நிரப்பிட்டு எழுதி கொள்வோம். மீதி சென்றது 1,77,000 94 போனால் 1,77,000 94 போனால் 83,000 ரூபாய் மீதி சென்றது. அதே மீதி சென்றது அங்கால பக்கத்துக்கு வரணும், மீதி வந்தது என்று சொல்லி. இப்ப மீதி சென்றது 83 போட்டுட்டா வரவை கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 1,77,000 கிடைக்கும். செலவை கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? அங்கேயும் 1,77,000 கிடைக்கும். ஏன்? இடைவெளியை நிரப்பிட்டமே. இடைவெளியை நிரப்புனதால வரவுல போட்ட தொகையும் செலவுல போட்ட தொகையும் சமமாக அமைஞ்சிடும். 1,77,000 1,00,000.
இப்ப இந்த மீதி சென்றதென்று போட்ட தொகையை நாங்க இந்த பக்கத்துக்கு கொண்டு வரணும், கீழுக்கு சமப்படுத்துற தொகைக்கு கீழுக்கு கொண்டு வரணும். மீதி சென்றது என்றத மீதி வந்தது என்று கொண்டு வரும். எவ்வளோ? 83. மீதி வந்தது. கேள்விக்கு பதில் சொல்ல போகல கவனமா இருக்கும். எங்களுக்கு தெரியுமன்றதுக்காக தெரிஞ்ச எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதிட்டு வரையணுமா? ஏலா இல்லையா? எங்களுக்கு தெரியுமன்றதுக்காக நாங்க தெரிஞ்ச எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதிட்டு வரையணுமா? ஏலா. கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நாங்க பதில் சொல்றோம். கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நாங்க பதில் எழுதுவோம் இல்லையா? கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நாங்க பதில் எழுதுவோம். அப்ப நான் கேட்கிறேன், குறையிறத நிரப்புறது 83,000 வரவுல போடுறதா செலவுல போடுறதா? நீங்க செலவுன்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா அதான் கேள்வி. அது மீதி வந்தது வரவுல வரும் தானே, அப்ப செலவும் வரவும் வரும் தானே, இல்லாட்டி வரவும் செலவும் வரும் தானே பதில் வரக்கூடாது. தெரிஞ்ச எல்லாத்தையும் எக்ஸாம்ல எழுதி எல்லாத்தையும் கவனம். கேள்வியை பாருங்க, கவனமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. எல்லாம் இதுல நாங்க எடுக்கிற பயிற்சி. சோ காசு கணக்கை சமப்படுத்தினா காசு கணக்கிட மீதி 83,000 ரூபாய் மீதி வந்தது வரவு பக்கத்துல இருக்கு. அந்த வரவு பக்கம் இருக்கிற மீதிய அப்படியே கொண்டு வந்து எழுதி விடுறோம். காசு கணக்கிட மீதி 83,000. இப்ப நாங்க சமப்படுத்தினோம் என்று சொன்னால், பரீட்சை மீதியை சமப்படுத்தினோம்டா 2 பக்க கூட்டு தொகையும் என்னவா வரும்? சமனா வரும். அது சமனா வந்ததுக்காக நாங்க எல்லாம் சரியா செஞ்சோம்ன்ற அர்த்தமும் இல்லை. அது பிழைச்சு சென்றதுக்காக நாங்க எல்லாம் பிழையும் என்றும் இல்லை. சில பேருக்கு அந்த ஒரு நோய் ஒன்று இருக்கு, பரீட்சை மீதி சமப்படலையே சமப்படலையே சமப்படலையே. அது நான் கணக்கே எடுக்கிறேன் இல்லை. பிள்ளைகள் எக்ஸாம்ல செஞ்சாலும் நான் அதை கணக்கே எடுக்கிறேன். பதிவுகளுக்குத்தான் மார்க்ஸ். பதிவுகள் எல்லாம் சரியண்டா எங்களுக்கு 100% மார்க்ஸ் இருக்கு. இப்ப நாங்க கூட்டி பார்ப்போம் 2 பக்கம் சமனா வருதான்னு சொல்லி. 45,000 சக 2,000 சக 500 சக 13,000 சக 30,000 சக 83,000 கூட்டி எடுத்தா 1,73,500 வரும். அதே தொகை இங்கால வருதான்னு பார்ப்போம். 75,000 6,500 73,000 19,000. I am sorry. 75 6,500 73 19 சரியா வரும். 1,73,500. அப்ப 2 பக்கமும் சமப்படுகிறது பரீட்சை மீதி. சரி, முடிஞ்சதா பிள்ளைகள்? யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. திருப்பி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன், ஹோம்ஒர்க் தந்தால் செய்து ஒன் டைம் அனுப்ப பாருங்க. நான் டைம் லிமிட் ஒன்றும் தந்திருக்கேன், அந்த டைமுக்குள்ள அனுப்ப பாருங்க. இல்ல உங்களுக்கு செய்ய கிடைக்கல, மறந்துட்டாலும் பரவாயில்ல, செய்ய விருப்பம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மெசேஜ் ஒன்று கொடுத்துருங்க சாருக்கு. சார் எனக்கு செய்து கொள்ள முடியல, இதான் காரணம், எனக்கு சோமில்லை சார், அல்லது எனக்கு ஸ்கூல்ல நிறைய பாடம் தந்துட்டாங்க சார், அதனால எனக்கு செய்ய இல்லாம போயிருச்சு என்றுட்டா விஷயம் முடிச்சு. விஷயம் முடிஞ்சு. அப்ப நான் எக்ஸ்கியூஸ் ஏற்றுக்கொள்ளுவேன். ரைட், ஏதோ ஒரு காரணத்துலதான் செய்யாம இருந்திருப்பீங்க. ஆனா அதை சொல்லாம இருந்தால் அது ஏமாத்துறேன் அர்த்தம், அல்லது உங்களோட அது சோம்பேறித்தனம் அர்த்தம். அதுக்கு நான் விருப்பம். அதனாலதான் ஆரம்பத்துல சில பேரை கிளாஸ்ல வந்து நீ போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. செய்யாம இருந்தா சொல்லிடணும். இல்லைன்னா இங்க 3 மணி கிளாஸ்க்கு 2:55, 2 மணி கிளாஸ்க்கு 1:55 தான் மெசேஜ் அனுப்பு சார், எனக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு கொள்ள கிடைக்கல சார். எப்ப அந்த லிங்க் வந்த உடனே தான் ஞாபகம், அப்படி கிளாஸ் இருக்கு இல்லையா, ஹோம்ஒர்க் தந்தார் இல்லையா, செய்ய மறந்துட்டனே,
போச்சா அப்படி இருக்கக்கூடாது. ஏர்லி இன் அட்வான்ஸ் என்ன செய்யணும்? இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி பிள்ளைகள், நெவர் கிவ் அப். இந்த கேள்விக்கு பிறகு உங்களுக்கு சில கேள்விகள் நான் அனுப்பி விடுவேன். அந்த கேள்வி எல்லாம் செஞ்சு ஆன்சர்ஸ் எனக்கு அனுப்பி விடுங்க. எனக்கு அனுப்புங்க பிள்ளைகள், மற்ற நம்பருக்கு அனுப்ப வேணாம், எனக்கு அனுப்பி விடுங்க. உங்களுக்கு வாரக்கிழமை நாங்க புதிய பாடம் ஆரம்பிக்க போறோம். சந்திப்போம். பாய்.